நகைங்கிற வச்சுருந்தது. சார் நான் போய் சொன்னேன் சார், நகை இல்லை, நான் எடுக்கலை, நான் அடி வாங்க முடியாமல் இருக்கிறதுக்காகவும் யாராவது நம்மளை பார்த்து காப்பாற்றிட மாட்டாங்களாங்கிறதுக்காக தான் நான் இங்கே வச்சேன். இதை வந்து ஒருத்தர் புகைப்படம் எடுக்கிறார். சத்தீஸ்வரன் ஒரு தம்பி தன்னுடைய கைபேசி வழியாக கழிவறையினுடைய அந்த ஜன்னலில் வந்து நின்று எடுத்துட்டாப்புல. அது அங்கே தம்பியை போட்டு யார் யார் அடிக்கிறதுனா, இந்த ராஜாங்கிறவனும் ஆனந்தன் சங்கர், இந்த 3 பேரும் கடுமையாக அடிச்சுட்டாங்க. தன் தாயிடம் வந்து பணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அஜித் குமார். இருசக்கர வாகனத்தில் வந்து பணியாளர்கள் வாகனம் நிறுத்திய இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்பொழுது நிற்கிறாங்கிற ஒரு அம்மா அந்த வழியாக பணி செய்வதற்காக வந்த அஜித்குமாரை அழைக்கிறாங்க. தம்பி, கார் பார்க்கிங் விடணும், எங்கேப்பா வருவது? அவங்க அதை சொல்லியிருக்காங்க, பின்னாடி கொண்டே அங்கே விட்டுட்டு வாங்க. இப்போ தான் நிற்கதா சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே விட்டுட்டு அவங்கள நடந்து கூட்டிகிட்டு வர முடியாது, தள்ளு வண்டி இருக்கான்னு கேட்டு உடனே அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் என்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் பத்திரகாளியம்மன் திருக்கோயில்னு ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழர்கள் வணங்கிய ஒரு கோயில். ஆகம விதிகளின்படி நடக்கிற திருத்தலம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலும் கூட. திங்களும் வெள்ளியும் வந்து பரபரப்பாக காணப்படும், மக்கள் அதிகமாக கூடுவாங்க. சிவகங்கை மாவட்டத்திற்குள்ளே எப்போதுமே முருக பக்தர்கள் அதிகம். ஆனால் இந்த திருத்தலத்திற்கும் ஆயிரக்கணக்கானவங்க வந்து வணங்கிட்டு போகிறதையும் வழக்கமாக வச்சுருப்பாங்க. அன்னைக்கும் வந்து பரபரப்பான ஒரு சூழல். வெள்ளிக்கிழமையில் தன் தாயிடம் வந்து பணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அஜித் குமார். இருசக்கர வாகனத்தில் வந்து பணியாளர்கள் வாகனம் நிறுத்திய இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்பொழுது அதுக்கு வெளிப்புற காவல் பணியை அன்றைக்கு அறநிலையத்துறை கொடுத்துருக்கு. அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மகிழ்ந்து கார் வருது. அந்த காருடைய நம்பர் வந்து TN 09 AZ 3106. ஒருத்தர் ஓட்டிகிட்டு வர்றாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இடது பக்கம் உட்காந்துக்கிட்டு இருந்த சுமார் ஒரு 45லேருந்து 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், பக்கத்தில் ஒரு தாய் 85 வயசு மதிக்கத்தக்கவங்க. உடனே நிற்கிறாங்கிற ஒரு அம்மா அந்த வழியாக பணி செய்வதற்காக வந்த அஜித்குமாரை அழைக்கிறாங்க. தம்பி, கார் பார்க்கிங் விடணும், எங்கேப்பா வருவது? அவங்க அதை சொல்லியிருக்காங்க, பின்னாடி கொண்டே அங்கே விட்டுட்டு வாங்க அப்படின்னு. இப்போ தான் நிற்கதா சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே விட்டுட்டு அவங்கள நடந்து கூட்டிகிட்டு வர முடியாது, ஏதாவது தள்ளு வண்டி இருக்கான்னு கேட்டு உடனே வந்து தம்பி வந்து தள்ளு வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வராப்புல. கொண்டு வந்து அம்மாவை உட்கார வச்சு நிக்கிதா வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அஜித்துக்கிட்ட வந்து கார் சாவி கொடுத்து இந்த காரை எடுத்து கொண்டு பார்க்கிங்கில் போட்டுருங்க. வாங்கின அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. உடனே தன்னுடைய சக நண்பர்களை வந்து கார் ஓட்ட தெரிந்த நண்பர்களை அழைக்கிறாரு. அப்போ அதில் ஒருத்தர் வந்து அருண்குமார் அப்படிங்கிற ஒரு தம்பிக்கிட்ட தான் அந்த சாவியை கொடுத்து அதை வந்து வண்டியை கொண்டு பார்க்கிங்கில் விட போகிறான். அந்த கார் ஓட்டிக்கிட்டு வந்தவரை பற்றி இன்றைக்கி வர யாரும் எந்த தகவலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நிக்கிதா ஒரு 10:15 மணிக்கு கோயிலுக்குள்ளே போனவங்க 12 மணி ஆயிடுச்சு வெளியில் வர்றதுக்கு. சாமி தரிசனமாக முடிச்சுட்டு சரி போகலான்னு சொல்லும்போது அஜித்குமாரை ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் நம்பரில் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, வண்டியை எடுத்துக்கோ. அதே மாதிரி அஜித்குமார் வந்து அருண்குமார்கிட்ட சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறப்பா, வண்டி எடுத்துகிட்டு வரேன். ஏன் அன்றைக்கி அந்த டிரைவரை வந்து வண்டியை கொண்டே ஓரமாக விட்டுட்டு வர சொல்லுங்கிற ஒரு முதல் கேள்வி இருக்குது. நம்ம அருண்குமாருக்கு, அதாவது அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். டிரைவரும் முன்னாடியே போயிட்டார் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அருண்குமார் கார் எடுத்துகிட்டு போனாங்க, கொடுக்குறாப்புல. இதுதான் இங்கே நடைபெற்ற சம்பவம். மக்கள் அந்த நேரங்களில் பரபரப்பாக இயங்கக்கூடியதான். நெட்டுக்கு இருபுறமும் கடை வீதிகள், மாலைகள்லாம் கட்டி தொங்க விடுற கடைகள், அதுக்கப்புறம் அந்த கோயில் திருத்தலத்தினுடைய புகைப்படங்கள்லாம் விற்கிற அந்த கடைகள், அப்படிமா ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இது என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மா காரை வாங்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தை தாண்டினோன்னே கீழவளவுன்னு ஒரு ஊர். அந்த கீழவளவில் போயிட்டு கடையில் ஒரு சாப்பாட்டு கடைக்கிட்ட வண்டியை நிறுத்தி சாப்பிட போகிறாங்க. சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு துணிப்பை வச்சுருந்ததாக சொல்லுகிறார்கள். அது உண்மையாக பொய்யாங்கிறது இனிமேல் விசாரணைக்கு பிறகு தான் வரும்.
அந்த பைக்கில வந்து மோதிரம், செயினு இது 2மே இருக்கிறதாக சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ஆரம்பத்தில வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 13 பவுன் நகைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 பவுன் சொன்னாங்க. இப்ப 9 1/2 பவுன்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த நகைய காணோம் அப்படின்னு அதிர்ச்சிக்குள்ளானதாகவும், உடனடியாக கீழ விழுந்து திருப்பியும் அந்த கார் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமா 3 பேருமே நேரா காவல் நிலையத்துக்கு வராங்க. திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு வந்த உடனே, முதல்ல நகைய காணும்னு சொல்லிட்டு 100க்கும் ஃபோன் அடிச்சிடுறாங்க. இந்த 100க்கு ஃபோன் அடிச்சதுக்கு பிறகு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அந்த செய்திய பாஸ் பண்றாங்க. உடனடியாக திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் என்ன செய்றாரு, நேர்ல வாங்கம்மா விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்புறம் நேர்ல இவங்க போறாங்க. போன உடனே விசாரணைங்கிற பேர்ல ஒரு 2 மணிக்கு வந்தவங்கள இரவு 8 மணி வரைக்கும் அங்கேயே காக்க வச்சிருக்கிறது போலீஸ் டீம். இப்ப வாய்மொழி உத்தரவ தான் ஒரு கம்ப்ளைண்ட் மாரி கேட்டிருக்காங்க. என்ன நடந்தது? எப்படி நடந்தது? அப்படின்ட்டு. ஏன்னா 100க்கு ஃபோன் அடிச்சதுல்ல. அப்புறம் இந்த அம்மாவும் வந்து என்ன நடந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த உண்மையா சொன்னாங்களா? பொய்ய சொன்னாங்களான்னு நீதி விசாரணைக்கு பிறகு தெரியும். அப்ப அவங்க செய்திய சொன்னதுக்கு பிறகு அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கு வேறொரு வழக்கிற்காக ஏதோ ஒரு வழக்கறிஞர் இங்க காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. வரும்போது நிக்கிதா கிட்ட சொல்லி அவர் வர்றாரு ஒரு வக்கீலா அவர்ட்ட வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்குங்க. பெட்டிஷன் அவர் எழுதி குடுத்துறாரு. நகை காணோம் அப்டின்ட்டு. அந்த பெட்டிஷன வாங்கி இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு எஃப்ஐஆரும் போடல, சிஎஸ்ஆரும் போடல. உடனடியாக இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு டீம் வந்து கோவில்ல பணி செஞ்சுட்டு இருக்கிற அஜித் குமார 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இதுக்கு இடையில இன்ஸ்பெக்டருக்கு மேல எப்படி வந்து டிஎஸ்பிக்கு இந்த செய்தி போனது, டிஎஸ்பிக்கு எப்படி எஸ்பிக்கு போனது, எஸ்பியிடமிருந்து எப்படி ஐஜி லெவல்ல போனது, இதுக்கு இடையில வந்து ஒரு தலைமைச் செயலகத்தில பணியாற்றக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் இந்த தகவல கேட்டறிந்ததாக செய்திகள் இருக்கிறது. இதில வந்து டிஎஸ்பி சண்முக சுந்தரம்னு ஒருத்தர். அவர் இப்ப வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த கார்ல வந்தவங்க நிக்கிதா, அவங்க அம்மா சிவகாமி வயசு 74. இப்ப இவங்க 2 பேரும் தான் கணக்குல கொண்டு வராங்க. இந்த அம்மா முன்னுக்கு பின் முன் செய்திய வந்து சொல்லும்பொழுது, நான் வந்து கார் ஓட்டுநர் பர்சனலா வச்சுக்கிறேங்கிறதையும் சொல்றாங்க. கோயிலுக்கு வரும்போது அந்த கார் ஓட்டிட்டு வந்தாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரை வந்து தகவல வெளிப்படுத்தாம வச்சுருக்கு. டிஎஸ்பி சண்முக சுந்தரம்னு ஒருத்தர். அவர் தலைமையிலான ஒரு தனிப்படை. எப்பவுமே காவல் நிலையத்தில இப்ப புதுசா ஒரு முறைய கையாண்டுருக்காங்க. டிஎஸ்பிக்கு ஒரு டீமு, எஸ்பிக்கு வந்து கிரைம் டீமு, ஐஜி லெவல்ல போனா அதுக்கு தனி கிரைம் சிஐடி அப்படிங்கிற ஒரு டீம். இப்படி தனித்தனியா பிரிச்சு இந்த நாட்டை பாதுகாக்க போறது மாரி, இல்ல நாட்ட வந்து சீர்கெட்டு போய் கிடக்கிறத சரி செய்ய போறது மாரியான ஒரு சித்து வேலைகள காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இப்ப தான் வந்து அந்த தனிப்பிரிவுகள வந்து தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு பிறகு நீக்கியிருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அது சட்டவிரோதமா செயல்பட்டிருக்கு. அப்படி சட்டவிரோதமா செயல்பட்டிருக்கிற இந்த காவல்துறை அதிகாரி யார் அந்த சட்டவிரோதமான அமைப்பை உருவாக்கியது? யாரை கேட்டு உருவாக்கினார்? இதெல்லாம் விசாரணைக்குள்ள உட்படுத்தப்படணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த சண்முக சுந்தரம்ங்கிற அந்த டிஎஸ்பி தலைமையிலான ஒரு தனிப்படை, அதுல வந்து கிட்டத்தட்ட 6 பேர். ராஜான்னு ஒருத்தரு, பிரபு, சங்கர், ஆனந்தன், கண்ணன், சங்கர மணிகண்டன், ராமச்சந்திரன். இதில ராமச்சந்திரன் வந்து இந்த வாகன ஓட்டுநர். அவர கடைசி வரை கைது பண்ணாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மை போன்றவர்கள்லாம் கடுமையா விவாதங்களுக்கு உட்படுத்தின பிறகும் அவரையும் இப்ப கைது பண்ணியிருக்காங்க. இதில ராஜான்னு ஒரு போலீஸ்காரர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறதாக நம்மளுடைய ஆய்வுல வந்து தெரிய வந்துருச்சு. நம்ம அத பத்தியும் சில காணொளிகள்ல பேசியிருக்கிறோம். இந்த ராஜாங்கிறவரும் பொதுவாவே வந்து குற்றவாளிகளுக்கு நான் மரியாதை குடுக்குறதில்ல. இவரெல்லாம் குற்றவாளிகள், மனித மிருகங்கள், மமதை பிடித்த மனிதர்கள். தம்பிய வந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலமா கொண்டு போய் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. தனிப்படைங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்ப அந்த கேமரா இருக்கிற இடத்துல வச்சு விசாரிக்க முடியாது. உடனே அவங்க தேர்வு பண்ற இடம் எதுன்னா கோயிலு. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டுத் தொழுவம். மாட்டுத் தொழுவத்துக்கும் அந்த பக்கம் 2, 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஏரிக்கரை. அதுக்கப்புறம் ஏரிக்கரையிலேருந்து அங்கிட்டு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பெரிய கம்மாயினுடைய கரைக்கு பக்கத்துல ஒரு தோப்பு ஒண்ணு இருந்திருக்கு அங்க.
இங்கெல்லாம் கொண்டே வச்சு தம்பிய உரின்னு உரிச்சிருக்காங்க. இதெல்லாம் கம்மாக்கரையில இருக்கிற ஒரு தோப்புல வச்சு அடிக்கும்போது தான் சொன்னா, அடி தாங்க முடியாம நான் தான் வச்சிருக்கேன். கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்துல இருக்கு. நகைய நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருக்கிறான். அது ஏன் ஒத்துக்கிட்டான்னா 2 விஷயம். 1 சத்த நேரம் நம்மள அடிக்காம இருப்பாங்க அப்படிங்கிறது 1. 2வது நம்மள அழைச்சிட்டு போம்போதே கோயில் நிர்வாகத்தினர் பார்த்து நம்மள எப்படியாவது காப்பாத்திருவாங்க. அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்காக அந்த பொய்ய சொல்றாரு. உடனடியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க போன பிறகும், "இல்ல நகை எங்கடா வச்சேன்னு?" கேட்கும்போது, "சார் நான் பொய் சொன்னேன் சார். நகை இல்ல. நான் எடுக்கல. நான் அடி வாங்க முடியாம இருக்கிறதுக்காகவும், யாராவது நம்மள பார்த்து காப்பாத்திற மாட்டாங்களாங்கிறதுக்காக தான் நான் இங்க வச்சேன்." இத வந்து ஒருத்தர் புகைப்படம் எடுக்கிறாரு. சத்தீஸ்வரன் ஒரு தம்பி. தன்னுடைய கைபேசி வழியாக கழிவறையினுடைய அந்த ஜன்னல்ல வந்து நின்னு எடுத்துட்டாப்புல. அது அங்க தம்பிய போட்டு யார் யார் அடிக்கிறதுன்னா, இந்த ராஜாங்கிறவனும், ஆனந்தன், சங்கு இந்த 3 பேரும் கடுமையா அடிச்சிருக்காங்க. தண்ணி தாகம். அந்த அடி வாங்கி அடிச்ச இடத்திலேயே அடிச்சிருக்காங்க. அது என்னென்ன காயம்ங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். தண்ணின்னு கத்துறான். அப்பதான் வந்து என்ன செய்றாங்க, சத்தி மசாலா பொடி, மிளகாத்தூள வாங்கிட்டு வந்து, அத கரைச்சு ஒரு டப்பாவுல, வாயில, கண்ணுல, மூக்குல எல்லாம் ஊத்தி விட்றான். சிறுநீரகத்திலயும் அந்த மிளகா சாந்த ஊத்தி. இது மனிதர்களே யோசிக்க முடியாத, அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிறத விசாரிக்கணும். விசாரிச்சு மேல வலுவான சந்தேகம் இருக்குன்னா, நீதிமன்றத்தில நிறுத்தியிருக்க வேண்டிய பொறுப்பும், கடமையும் இந்த சட்டத்தை கையில வச்சு நடத்துகிற காவல்துறைக்கு பொறுப்புங்க. ஆனா இந்த 6 காவல் பொறி தம்பிய சின்னாபின்னமா சிதைக்கிறாங்க. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு தொழுவத்தில தான் தம்பி இறந்தது. எப்போ 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொண்டு போய் அடிக்க ஆரம்பிச்சு, 28ஆம் தேதி சனிக்கிழமை இரவு வரை வச்சு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு மேற்பட்ட சித்திரவதை. அந்த உடம்பும், அந்த உயிரும், அந்த மன ஓட்டமும், அவருடைய சிந்தனை என்னவாக இருந்திருக்கும் என்பதை யூகிக்க முடியாத அளவிற்கு சித்திரவதை. தம்பிய அடிச்சத கதறான். கதர்ற காட்சிகள கடையில வேலை செஞ்சவங்க, கடை வச்சிருக்கிறவங்க காதுகள்ல கேட்டுருக்காங்க. தடவ வந்து மாட்டுத் தொழுவத்தில அடிச்சு கூட்டிட்டு வரும்போதே அவன் நொண்டிட்டு தான் வந்திருக்கான். அதுக்கு பிறகு தான் கம்மாக்கரைக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதற்கு பிறகு தான் வந்து தோப்புக்கு, இப்படி பல இடங்கள் கொண்டு போய் திருப்பியும் அந்த மாட்டுத் தொழுவத்துக்கே கொண்டு வந்து தான் கொலை செஞ்சது. இப்படி சனிக்கிழமை இரவு அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன பிறகும், அத ஒரு வாகனத்தில எடுத்துட்டு போயிட்டு, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் கொண்டே வச்சு, அது முடிஞ்சு போச்சுன்ட்டான். அதுக்கப்புறம் தான் தம்பி என்ன பண்றாங்கன்னா, திருப்புவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அரசு பொது மருத்துவமனைக்கு. அங்கேயும் வந்து இல்ல முடிஞ்சிருச்சு எடுங்க. அதற்கு பிறகு தான் மதுரை ராஜாசி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக. இந்த செய்தி வந்து அந்த பகுதியில வந்து காட்டுத்தீப்பு போல பரவி. தம்பி அஜித் குமாருடைய மரணம். ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த செய்தி பெரும் பரபரப்பா ஆகுது. ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் என திருப்புவனமே வந்து கதிகலங்கி போய் நிக்குது. உடனே வந்து அந்த 6 போலீஸ் பொறுக்கிகள் அவங்கள வந்து தற்காலிக இடைநீக்கம் என தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. நம் போன்றவர்கள்லாம் எப்படி தற்காலிக இடைநீக்கம், ஒரு மாபெரும் கொலையை செய்தவர்களுக்கு இதுதான் பரிசா என்றெல்லாம் நாம் பலமுறை வலைவழித்தளத்தில் நம்ம சில விவாதங்களில் கருத்தை வச்சோம். என் போன்ற ஊடகவியலாளர்கள், மதிப்பிற்குரியவர்களும் ஆழமான அழுத்தமான கருத்துக்களை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியை இது வெளிக்கொண்டு வந்த பிறகுதான் அந்த 6 பேரையும் வந்து கைது பண்ணுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. டிஎஸ்பி சண்முக சுந்தரம் என்னாச்சுன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி எஸ்பி அஜீஷ் ராவத் அவர் என்னாச்சுன்னு கேட்குறோம். இந்த மாதிரி போக்குகள் போயிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மிக முக்கிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக சேங்கை மாறன், காளீஸ்வரன் ஒருத்தர், அந்த திருப்புவனம் பேரூராட்சி தலைவராக இருந்த மகேந்திரன், இந்த 3 பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அஜித்குமார் அவர்களுடைய தாயையும் தம்பி நவீனையும் அங்கே இருக்கிற நாடார் மகாசன சங்கத்துடைய ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டே வச்சு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். யார்கிட்ட பணம் வாங்கி கொடுப்பீங்க? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை யார்ட்டையும் வாங்கி கொடுக்க போகிறீங்களா? வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா யார்கிட்ட வாங்க போகிறீங்க? அவன் ஏன் காசு கொடுக்கணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, நீ ஏன் இதில் தலையிடுற?
அரசு அதிகாரிகள் செய்த படுகொலை, அரசு காவலர்கள் செய்த படுகொலை. இதுக்கும் திமுகவிற்கு என்ன தொடர்பு இருக்குது? சேங்கைமாறன், காளீஸ்வரனுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்குமா என்னங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலும், மரியாதைக்குரிய இன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் மிக தீவிரமாக இந்த விசாரணையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்பமை நீதியரசர்கள் எஸ்.என். சுப்பிரமணியன் அவர்களும் சி.வி. கார்த்திகேயன் அவர்களும் கடுமையான உத்தரவை பிறப்பித்தார்கள். வருகிற 8ஆம் தேதிக்குள் இதற்கான முழு தகவல் அறிக்கையும் ஒப்படைக்க வேண்டும் என்று மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் சுந்தர்லால் சுரேஷுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணை போய்கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் இந்த வழக்கை ஜொமேட்டோ வழக்காக உயர்நீதிமன்றம் எடுத்தது. கடுமையான கண்டனங்களை மரியாதைக்குரிய எஸ்.என். சுப்பிரமணியன் அவர்கள் நீதியரசர் சில உத்தரவுகளை பிறப்பித்தார். இதுவரை இந்த 6 தனிப்படை காவலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றவாளிகளை இயக்கிய டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்யவில்லை. டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட எஸ்பி அஜீஸ் ராவத் மீது காத்திருப்போர் பட்டியல் மட்டும்தான் இன்றைக்கு அவருக்கு தண்டனையாக இருக்கிறதை ஒழிய ஏன் கைது செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் சரி, அஜீஸ் ராவத்திற்கு உத்தரவிட்டவர்கள் யார்? ஏன் அதை இதுவரை நான் கண்டுபிடிக்கல? இப்படியான கேள்விகள் போய்கொண்டிருக்கிற போதுதான் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இருவர், சுப்பிரமணியன், கார்த்திகேயன் போன்றோர் அடங்கிய பெஞ்ச் தம்பி அஜித்குமார் எந்த அளவிற்கு தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிரேத பரிசோதனையை வீடியோ எடுக்க வேண்டும், அணுவாக எல்லாத்தையும் ஆய்வறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறார். ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் இருந்த பிரேத பரிசோதனை மருத்துவர் அவர்கள் சுமார் 3.5 மணி நேரம் தம்பி அஜித்குமாரை, அவரது உடலை அணுவாக பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார். திருப்புவனத்திலே அனைத்து கட்சி பாராமல் அஜித்குமாரினுடைய உறவினர்களோடு மற்ற இதர சமூக பொறுப்பாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு முன்பாகவே செய்கிறார்கள். திருப்புவனம் கதிகலங்கி போய் கிடக்கிறது. இந்த சூழலில் திங்கட்கிழமை காலையில் கைது செய்யப்பட்டிருக்கிற காவல்துறையைச் சேர்ந்த அந்த ரவுடிகளை, 6 பேர் கொண்ட ரவுடிகளை, அவர்களுடைய மனைவிமார்கள், அவருடைய குடும்பத்தினர்கள் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு முன்பாக கூடி அவர்களும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதை தூண்டிவிட்டதே அங்கே இருக்கிற காவல்துறையை சார்ந்தவர்கள் தான். நீங்களும் நடத்துங்க. நம் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் வலுவான கருத்துக்களை வலையொலித்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வைக்காமல் இருந்தால் இந்த 6 பேரும் தற்காலிக பணிநீக்கம் என்கிற முறையில் இன்றைக்கும் வெளியிலே நடமாடி கொண்டிருப்பார்கள். அழுத்தமாக சில விவாதங்களை நாம் தொடர்ந்து வைத்ததற்கு பிறகுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் உடனடியாக அவர்களை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு பிறகு மீண்டும் அந்த வழக்கு 30ஆம் தேதி வருகிறது நீதியரசர்களுக்கு முன்பாக. அதற்கு பிறகுதான் மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் களத்திலே இறங்குகிறார். அவர்தான் பொறுப்பாளர் இன்று வரை. ஆக பத்திரிகை, ஊடகங்கள் அனைத்தும் பதறுகிறது. இந்த நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற பெரியகருப்பன் என்கிறவர் ரூபாய் 5 லட்சத்தை கட்சி நிதியாக கொண்டே கொடுக்கிறார். முதல் கட்டம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிறகு மறுநாள் காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் நேரடியாக அவரது இல்லத்திற்கே சென்று ஆறுதல் தெரிவித்து 1 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுக்கிறார். பிறகு அன்றைக்கே மாலையிலேயே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி தோழர் விஜய் அவர்கள் தம்பி அஜித்குமார் இல்லத்திற்கு அதிரடியாக வந்து இறங்குகிறார். உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நான் துணையாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விஜய் அவர்கள் கேட்டறிந்துவிட்டு அந்த துக்கத்தோடு துக்கமாக இருந்துவிட்டு அந்த தாயிடத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு மூத்த மகனாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு 2 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுக்கிறார். இதுவரை திமுக தனது கட்சி நிதியிலிருந்து தான் 5 லட்சம் கொடுத்திருக்கிறதை ஒழிய அரசு சார்பில் ஒத்த பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை என்பதுதான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், தம்பி நவீனுக்கு காரைக்குடியிலே ஆவி நிறுவனத்திலே 30,000 மாதம் சம்பளம் என்கிற அடிப்படையில் மேல்நிலை பொறியாளராக அங்கே, அதாவது மின்சார பொறியாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். 3 சென்ட் இடம் வீடு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட எவ்வளவுதான் நீங்கள் உதவி செய்தாலும் அஜித்குமார் மீண்டும் திரும்ப வரப்போவதில்லை. இரவு 24 மணி நேரத்திற்குள் எந்நேரமானாலும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு குற்றவாளி என்று கருதக்கூடியவரை சுமார் 28 மணி நேரங்கள் கொண்டு போய் அடித்து துவைத்த சம்பவம் முரண்பாடுகளாக இருக்கிறது.
பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததை நீதிமன்றத்திலே கொண்டு போய் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், அடிக்கிற வீடியோ காட்சிகளையும் நீதியரசரிடத்திலே அஜித்குமாருடைய வழக்கறிஞர்கள் டிபன் ஹென்றி அவர்கள் மிகச்சிறந்த ஏற்பாட்டில் தலைமை நீதியரசரிடம் ஒப்படைக்கிறார். அதை படித்த நீதியரசர் அவர்கள் அஜித்குமாரின் உடம்பில் என்ன காயங்கள் இருக்கிறது என்பதை பட்டியலிடுகிறார். 44 உள்காயங்கள், 56 வெளிக்காயங்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவர் சொல்லுகிற போது, இடது கையில் 3 சிகரெட்டு சூடு. சிகரெட்டு பிடிக்கிற போலீஸ்காரன் எவனோ அயோக்கிய ஆத்திரத்தில் அந்த தம்பியை 3 முறை சுட்டிருக்கிறான். மூளையில் 2 இடத்துல இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. மண்டையினுடைய 2 பக்கங்களிலும் அடித்திருக்கிறார்கள். தலையிலே கிட்டத்தட்ட 7 தையல் போடுகிற அளவிற்கு மண்டை ஓடு பிளந்திருக்கு. நடுமண்டையில் 2 இடத்தில் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் கட்டையால வச்சு. நாக்கு கடித்த நிலையில் இறந்திருக்கிறார். அப்போ எவ்வளவு வலிகள் வேதனைகள் இருந்திருக்கும் அஜித்குமார். கண்கள் சிவப்பாக இருந்திருக்கிறது. வயிற்றின் இருபுறத்திலும் இருக்கிற சிறுநீரகங்களில் லத்தியை வைத்து குத்தியிருக்கிறார். ஆகையால் தான் சிறுநீரகத்தில் ரத்தம் வந்தது. முதலாக நாம் தான் அதை அறிவித்தோம். காதுகளில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. உடலில் 6 இடங்களில் மிகப்பெரிய காயங்கள். இதயத்தில் இரத்த கசிவு. வலதுகை மூட்டுக்கு மேலே ஒரு பெரிய காயம். வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு. மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு. வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு இந்த இடத்துல. வலது பக்க கண்ணில் சிராய்ப்பு இந்த இடத்துல. இடது பக்க புசத்தில் சிராய்ப்பு பின்னாடி. இடது பக்க தோள்பட்டை முதல் முழங்கை வரை கன்றி போன காயங்கள். இடது பக்கம் கை மூட்டில் சிராய்ப்பு இந்த மூட்டில். இடது விழாவில் கன்றி போன காயம் இந்த இடத்துல. இடது பக்க கரண்டை காலில் சிராய்ப்பு. இடது முதுகில் விழாவின் பின்புறம் கன்றி போன காயம் பின்னாடி முதுகுக்கிட்டேயும் அந்த விழா எலும்புக்கு பக்கத்தில். வலது பக்க பின்முதுகில் சிராய்ப்பு இந்த பக்கம். மலம் கழித்த நிலையில் இறந்திருக்கிறார். கல்லீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. இடதுகால் மணிக்கட்டுக்கு கீழே மிகப்பெரிய சிராய்ப்பு. வலது பக்க காது வீங்கியிருந்தது. இதையெல்லாம் தாண்டி அவனது உடம்பில் கஞ்சா வாசம் அடித்திருக்கு. மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்ட முதல் பிரேத பரிசோதனை அறிக்கை. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அஜித்குமாரிடம் எப்படி கஞ்சா வந்தது? அப்போ கஞ்சா காவலர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த 6 போலீஸ்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவரை இந்த கஞ்சாவை குடிக்க வைத்து போதை நிலைமையில் கிடந்தவனை பலவந்தமாக தாக்கியிருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு நிலையத்திலும் இப்போ சோதனை பண்ண வேண்டியதாக இருக்கு. எத்தனை துப்பாக்கிகள் கையில் இருப்பில் இருக்கிறது? குற்றவாளிகள் யாரேனும் இடத்திலிருந்து கைப்பற்றிய துப்பாக்கி இங்கே? எத்தனை குண்டுகள்? சரக்கு பாட்டில் போத்தல்கள் இருக்கிறதா? கஞ்சா எத்தனை கிலோ இதுவரை நீங்கள் இந்த காவல் நிலையம் பிடிபட்டிருக்கிறது? பிடிபடாமல் இருந்தால் கஞ்சா இருந்தால் இது எங்கேருந்து வந்தது? இது போன்ற உள்ளடி விசாரணைகள் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற காவல் நிலையங்களில் அதிரடியாக பரிசோதனை செய்யப்பட வேண்டும். யார் செய்வது? காவல்துறையை நாம் தொடர்ச்சியாக சொல்லுகிறோம், சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். என்ன சீர்திருத்தம்? ஒரு காவல்துறை பணி செய்யக்கூடியவருக்கு 8 மணி நேர வேலை. என்னதான் இருந்தாலும் அவன் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்வான். 3 ஷிஃப்ட்டுகள் போட்டு வேலை செய்யுங்க. காவல்துறையில் ஆள் இல்லையா? ஆள் எடுங்க, சம்பளம் கொடுங்க. அதேபோல் எந்த ஒரு வழக்கு ஒரு காவல் நிலையத்தில் பதிவு செய்தாலும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அல்லது தொகுதி வாரியாக மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் பிரிவை உருவாக்க வேண்டும். இந்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுத்தான் காவல்துறை வழக்குகளை பதிவு செய்யப்படும். அப்போ அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படும். யார் இந்த நிக்கிதா? இவர் எப்படி 8.5 கிட்டத்தட்ட 9.5 பவுன் 9.25 பவுன் காணவில்லை என்று சொல்லுகிறார்? மதுரை திருமங்கலம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் மீது இன்றைக்கு ஏராளமான வழக்குகள் இருக்கிறது. 3 திருமணம் செய்திருக்கிறார். அதில் முக்கியமான திருமணம் திருமாரன்சி என்பவருடன் அவர் குடும்பம் நடத்தியது. அம்மா சிவகாமி, அண்ணன் கவியரசு, அப்பா ஜெயபெருமாள் என்று கடினப்பட்ட குடும்பம். அதாவது அப்பாவும் அம்மாவும் அரசு ஊழியர்கள், நல்ல சம்பளத்தில் இருந்திருக்காங்க, படித்து முன்னேறிட்டு இருக்காங்க. நிக்கிதாவும் அப்படித்தான் படித்து பிஹெச்டி வரை சென்றார். முதல்ல அவர் டாக்டர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியுது முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் பேசப்பட்டு அவர் இன்றைக்கு திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு அரசு கல்லூரியிலே தாவரவியல்
பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். 2004ஆம் ஆண்டு 29ஆம் தேதி திருமாறன்சி என்கிற ஒருவருடன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அவர் 3 திருமணங்களை செய்து வைத்திருந்தால் இது எங்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு போர்ஜரி குடும்பம். என்னிடத்திலே 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு தான் விவகாரத்தை வாங்கி கொண்டார்கள் என்றெல்லாம் அவர் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார். இது இல்லாமல் ஆலம்பட்டி ஜேகார்டன் என்கிற இடத்தில் தான் அவர்கள் சொந்த கிராமம். அங்கே தான் அவர் வசித்து வருகிறார். 2010-11களில் இவர் மிகப்பெரிய மோசடிகளை செய்ததாக ராஜாங்கம், வினோத்குமார் என இவர்களிடத்திலே 16 லட்சம் ரூபாய் தலா 32 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, 16 பேரிடம் வெவ்வேறு முறைகளில் சுமார் 1 கோடிக்கு மேல் இவர் பணம் வாங்கியதாக வழக்குகள் பதிவாகியிருக்கிறது. ஆக ஏற்கனவே இவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட யாரும் விசாரிக்கவில்லை, அவரை யாரும் கைது செய்யவில்லை. திருமங்கலம் காவல் நிலையத்திலே இந்த புகார்கள் இருக்கிறது. பரபரப்பாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் பேசப்படுகிற ஒரு பேசும் பொருளாக தம்பி அஜித்குமாருடைய மரணம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில் இதுவரை நிக்கிதாவை காவல்துறை கைது செய்யவில்லை. விசாரணை இந்த தனி நீதியரசர் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்புவனம் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் வரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏட்டிலிருந்து கடைநிலை ஊழியர் வரை விசாரணை நடைபெற்று போய்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வினோத்தினுடைய அம்மா குறிப்பாக அஜித்குமாருடைய குடும்பத்திடம் விசாரணை நடத்தியிருக்கிறார். இப்பொழுது அந்த அம்மா நிக்கிதா அவர்கள் மதுரையில் திருமங்கலத்தில் இருக்கிற வீட்டை பூட்டிவிட்டு கோவை நோக்கி பயணிக்கிறார். ஒரு ஹோட்டலில் கூட ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, டீ சாப்பிட்ற மாதிரி சொல்லி. ஆமாம், அந்த TN 09 AZ 3106 என்கிற அந்த கருப்பு கலர் அந்த ஹோண்டா சிட்டி என்கிற அந்த காரில் தான் அவர்கள் பயணமாயிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பொள்ளாச்சி இல்லை பக்கத்தில் இருக்கிற அமுத சுரபி என்கிற உணவகத்திலே போய் சாப்பிட்டு விட்டு கோயம்புத்தூரை நோக்கி அந்த வாகனம் புறப்பட்டிருக்க வேண்டும். அங்கே இந்த பெண்ணின் அடையாளத்தை கண்டவர்கள் காரை வழிமறித்து காவல்துறைக்கு தகவல் சொல்லுகிறார்கள். ஆனால் மேலிடத்திலிருந்தே வருகிற உத்தரவு அந்த அம்மையாரை விட்டுவிடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு அந்த அம்மையார் அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு கோவையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இன்று வரை கைது செய்யப்படவில்லை. இதிலே குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஒருவரும் ஒரு IAS அதிகாரியும் தான் ஆலோசனையின்படி காவல்துறை செயல்பட்டது என்று வலுவான சந்தேகங்களை இன்றைக்கு ஊடகங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறது. நம்மையார் வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுக்கிறார், எனக்கும் இதுக்கும் தொடர்பில்லை, உடைய நகையை காணவில்லை என்றது உண்மைதான், அந்த நகை கிடைத்ததா இல்லையா என்று இதுவரை தெரியவில்லை என்று அவர் ஒருபுறம் பேட்டிகளில் பேசி கொண்டிருக்கிறார். நாமும் அந்த கோரிக்கையை தான் வைக்கிறோம். உண்மையிலேயே இவர்களுடைய நகை 9.5 பவுன் காணாமல் போனதா? அந்த நகை எங்கே? அவர்கள் அந்த நகையை யார் எடுத்தது? இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுவரை அந்த விசாரணை நடைபெற்றதா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. நீதித்துறையின் மூலமாக சட்டத்தின் அடிப்படை தத்துவமாக இந்த அரசு அதிகாரிகள் இயங்குகிறார்களா என்பதை நாம் கேள்வியாக வைக்க விரும்புகிறோம். அஜித்குமாருடைய உடல் இன்றைக்கு எரிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சாம்பலை அடக்கம் செய்திருக்கிறார். இன்னொரு அஜித் பிறப்பதில்லை. தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்புமிகு மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் இதை CBI விசாரணைக்கு உட்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார். வரவேற்பிற்குரியது என்றாலும் கேட்காமலேயே இந்த வழக்கிற்கு நீங்கள் CBI விசாரணையை கோரியிருக்கிறீர்கள். எத்தனையோ வழக்குகளுக்கு நீங்கள் CBI விசாரணை கோரியும் கொடுக்காத சூழல். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரண வழக்கு, கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கு என்று பட்டியல் நீளும். ஆனால் எவரும் கேட்காத சூழலில் CBI விசாரணைக்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இன்னும் அந்த விசாரணை தொடங்கவில்லை. தனி நீதியரசர் அவர்கள் கடுமையான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். நாளைய தினம் 8ஆம் தேதி, நாம் 7ஆம் தேதி பேசி கொண்டிருக்கிறோம். 8ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதை சட்ட வல்லுநர்கள் ஆய்ந்தறிந்து அதற்கு பிறகுதான் என்ன நடவடிக்கை என்பதை முடிவெடுப்பார்கள். பார்க்கலாம். நாளை 8ஆம் தேதி காத்திருப்போம். நாளை மறுநாள் உங்களிடத்திலே நடைபெறுகிற சம்பவங்களின் அடிப்படையில் அடுத்த காணொளியில் நான் உங்களோடு பேச இருக்கிறேன். நன்றி.